கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சுமார் 800 வருட ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வசனத்தை ஏசாயா என்ற தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் உள்ளது. மற்றும் தேவதூதன் மேய்ப்பர்களிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்கிறார். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இங்கே மிகுந்த ஆனந்த சந்தோஷமும் அடைந்தார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கு நாம் சகேயுவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு அவனது வாழ்க்கையில் நுழையும் போது பழைய மார்க்கம், பழைய காரியங்களை விட்டு மனம் திரும்பும்போது சகேயுவுக்கு இயேசு மூலமாக, அதாவது காஸ்பல், ஒரு நற்செய்தி மூலம், சுவிசேஷம் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அடுத்ததாக இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சுமார் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. மூன்றாவதாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம். அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வழி வகுக்கிறது இந்த பரிசுத்த ஆவி மூலம் ஒரு சந்தோஷம். கடைசியில் பிரியமானவர்களை நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்கள் சந்தோஷமாய் களி கூர்ந்தார்கள். எதற்காக? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால். இன்று மனைவாட்டி என்பது சபையாகிய நாம் அனைவரும் எப்படி காணப்படுகின்றோம்? குறிப்பாக ஏரோது ராஜா நட்சத்திரத்தை கண்டு கலங்குகிறான். ஆனால் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டதும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மிகவும் சந்தோஷமாக களிப்பாய் காணப்படுகின்றார்கள். ஆனாலும் அதைவிட மிக மிக முக்கியம், நம் உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் கலங்குகிறோமா அல்லது ஆனந்த சந்தோஷத்துடன் இந்த சத்தியத்தை தைரியமாய் அறிவிக்கிறோமா? சந்தோஷமாய் நாமும் அறிவிப்போமாக. ஆமேன். God bless you.